சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தை திருத்தணியில் இன்று மாலை தொடங்கும் சீமான் வேலை சுமந்து கொண்டு திருத்தணி மலையேறி முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். இதுகுறித்து மேலும் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்கலாம். வணக்கம் பாலாஜி, விவரங்கள் என்ன? தமிழ்நாட்டில் சட்டமன்ற பொதுத் தேர்தல் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி 234 தொகுதிகளிலும் ஒரே கட்டமாக நடைபெற உள்ள நிலையில் திமுக தலைமையிலான கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணி, தமிழக வெற்றிக் கழகம், நாம் தமிழர் கட்சி மற்றும் பாமக ராமதாஸ் அணி உள்ளிட்ட 5 முனை போட்டியாக தமிழ்நாட்டில் தேர்தல் களம் தயாராகி வருகிறது. மேலும் அதிமுக திமுக கூட்டணி கட்சிகள் தொகுதி பங்கீடு இன்னும் முடிவடையாத நிலையில் கூட்டணி பேச்சுவார்த்தையில் நீடித்து வருகிறது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் முதலாக திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோவிலில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் 365 படிகளை ஏறி வந்து வேலை கையில் சுமந்தபடி திருத்தணி முருகன் கோவில் சாமி தரிசனம் செய்தார். இந்த நிலையில் தற்போது இந்த திருத்தணி முருகன் கோவில் முதல் கட்டமாக இன்று சாமி தரிசனம் செய்த இவர் இன்று மாலை திருத்தணி கமலா தியேட்டர் அருகே முதல் கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளார். இந்த பிரச்சாரமானது வாகனத்தில் நடைபெறும் எனவும் ஏராளமான கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்று திருத்தணி முருகன் கோவில் சாமி தரிசனம் செய்துவிட்டு இன்று மாலை 4:30 மணி அளவில் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்க உள்ளார்.